பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ சிந்து வந்து ரொம்பவே சந்தோஷமா அந்த விஷயத்த நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமே சிவா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே ஸ்னேகா வராங்க. அதை பார்த்த உடனே சிவாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உன்னுடைய முகத்துலேயே நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ எதுக்காக வந்தான்றாங்க சிவா. எதுக்காக சிவா என்னை எப்படி அவாய்ட் பண்ற? நீ அவாய்ட் பண்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ பண்ண விஷயங்கள் எப்படி இருக்குன்றாங்க. உன் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கண்டிச்சேன். ஆனா அதையுமே நீ வந்திருக்குன்னா என்ன விஷயம்ன்றாங்க. இங்க பாரு, இங்க பேசாத இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவான்றாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுன்றாங்க. நீ இப்படி நான் அவாய்ட் பண்ணாது என்னால தாங்கிக்க முடியல. அப்படியா? நீ பண்ண விஷயம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ன்றாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா நம்பினதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன். இதை விட வேற கேவலம் இது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. சிவா, நான் பண்ணது தப்பு தான், ஆனா என்னை மன்னிச்சிருன்றாங்க. ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஆனா சிவா பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை திட்டி விட்டுருவாங்க. என்னைக்குமே உனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். ஒவ்வொரு முறையும் அவனை மன்னிச்சு விடத்தினால்தான் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்றேன். இனிமேல் என்னோட லைஃப்ல உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க. அதனால ஸ்னேகா இருந்துட்டு, சிவா நான் இனிமேல் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு நீ மன்னிச்சு ஏற்றுக்கோன்றாங்க. முடியவே முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதுனால ஸ்னேகா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.